உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம உடன்படிக்கையின் செய்திக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நமக்கு வெளிப்படுத்தின சத்திய வேத வசனம் நியாயத்தை குறித்து நம்மோடு பேச இருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயத்தை குறித்து. நியாயம்னா என்ன? எதற்காக நியாயம்? நியாயத்தை குறித்து நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம்? நியாயத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன விளக்குகிறது? நியாயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? இவைகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். சத்திய வேதத்திலே உபாகமம் 32:4 எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32:4. அவர்கள் கண்மலையில் அவர்கள் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென், 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 ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது அவருடைய வழி. இயேசு கிறிஸ்து பிதா ஆவியானவர், அவருடைய வழியெல்லாம் என்னவா இருக்குதான்? நியாயமாக இருக்குது. தேவனுடைய வழியெல்லாம் எப்படி இருக்குது? நியாயமா இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க, வசனம் சொல்லுது அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர்கிட்ட என்ன கிடையாது? நியாயக்கேடு கிடையாது. அவர்கிட்ட என்ன கிடையாது? நியாயக்கேடு கிடையாது. அது என்னங்க நியாயக்கேடு? நியாயக்கேடுன்னா என்னது? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மனைவி பிள்ளைகளை என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க காலையில். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். சரி, நல்லா தான் ஆவியான ஒரு வசனத்தை கொடுத்துருக்குறாரு. உனக்கு நான் மட்டும் பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்கிறேன், எங்களுக்கு நான் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் வளைச்சிட்டாங்க காலையில். 4 பேர் சுற்றி 3 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என் மக தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டது. ரொம்ப அறிவாளி அவங்க. அப்போ பாருங்க, தேவன் நியாயக்கேடு எப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக செய்கிறான் அப்படின்னா, விடிய விடிய நியாயத்தை இவன் சொல்லுவான். ஆனால் அதே அடுத்தவனுக்கு தான் அந்த நியாயம். ஆனால் தனக்குன்னு வரும்போது அது என்ன கிடையாது? நியாயம் கிடையாது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் எவ்வளவு வேணும் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். பாருங்க, வேத வசனம் சொல்லுது பாவிகளுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? பட்டயத்தை கருக்காக்குகிறாராம். பாவிகளுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? பட்டயத்தை சாணம் பிடிக்கிறாரு. கருக்கிறாருன்னு அர்த்தம். சாணம் பிடிக்கிறாரு. எடுத்து வாசிச்சு பாருங்க, சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதத்தில் எங்கே இருக்குது அந்த வசனத்தை? எடுங்க பார்ப்போம். 7:12 எடுத்து வாசிங்க. 7:12 சங்கீதம் 7:12. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டய கருக்காக அவர் கருக்காக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கருக்காக்குறத சாணம் பிடிக்கிறது. நல்லா அப்படி தொடும்போதே அப்படியே கிழிச்சு எடுத்துரும். அப்படியே லேசாக பட்டாலே ஆளை காலி பண்ணி விட்டுரும். கருக்காக்குவார். மேலே உள்ள வசனத்தில் வாசிப்பாருங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. 11வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்ன செய்கிறாரா? நாள்தோறும் பாவி மேலே அவர் பயங்கர கோபம். சினங்கொள்ளுதான் என்ன அர்த்தம்? கோபம். ஏன் தெரியுமா? பட்டயத்தை கருக்காக்குறது. கோபத்தோட. சாதாரணமாக பட்டயத்தை சாணம் பிடிக்கிறதுக்கும் கட்டுப்புல பட்டயத்தை சாணம் பிடிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்? அதெல்லாம் வச்சு வலுவை போட்டு சாணம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பாவிகள் மேலே சினங்கொள்ளுகிறாராம். அப்படி கிட்ட வரும்போதே இப்போ ஆள் காலி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தேவன் என்ன செய்யறாரு? அவ்வளோ கருக்காக்குறாரு. சரி, பாவிகள் மேலே தானே அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. இது நியாயம் தானே? இது நியாயம் தானே? இது அநியாயமா? நியாயம் தானே? இப்போ பாருங்கள், அவர் எவ்வளோ நியாயக்கேடு இல்லாதவன்னு உங்களுக்கு சொல்கிறான் பாருங்கள். எப்படி தெரியுமா செஞ்சார் அவர்? உலகத்தில் இருக்க எல்லாரோட பாவத்தையும் தான் குமாரன் மேலே வச்சப்பையும், என் மகன் தானே அப்படியே டாவா நீ நடிச்சுக்கோ, உனக்கு வலி வேதனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு செய்யலை. துடிச்சு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை நீ வேதனை அனுபவிச்சு தான் ஆகும். ஏன் தெரியுமா? அவரிடத்துல நியாயக்கேடு இல்லை. அவரிடத்துல என்ன இல்லை? நியாயக்கேடு இல்லை. நியாயம்னு வந்துருச்சு அப்படின்னா மகனே முன்னால் நின்னாலும் அவர் நியாயத்தை தான் பார்க்குறார். அல்லேலூயா. அவர் மகனை பார்க்கல. அவர் யாரை பார்க்கல? மகனை பார்க்கவில்லை. பாவிகளாகிய நம்மளை பார்த்தார். என் பிள்ளைங்கெல்லாம்
இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் கெட்டு போயிருக்கிறாங்க, என் ஒரு குமாரனை கொடுத்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் என் பிள்ளைகளாக மாற்றிடுவேன்னு சொல்லி சத்தியத்தை பார்த்தார். அல்லேலூயா. எதை பார்த்தாரு? நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். தன்னுடைய ஒரே மகன்தான், ஒரே மகன், ஏக சுதன், ஒரே பேரானவர். வானம் அவருக்கு தான் சொந்தம், பூமி அவருக்கு தான் சொந்தம், சமுத்திரம் அவருக்கு தான் சொந்தம், பரமண்டலங்கள் அவருக்கு தான் சொந்தம், பாதாள லோகங்கள் அவருக்கு தான் சொந்தம். பாதாள லோகங்கள் அவருக்கு தான் சொந்தம். எல்லாமே அவருக்கு சொந்தமாக இருந்தாலும், தேவனுடைய மகிமையின் தன்மையின் சொரூபமாக அவருடைய குமாரன் இருந்தாலும், அவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்து மனிதர்களுடைய பாவங்களை சுமந்தப்ப பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? அவரை என் மகன் தானே நீ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை? அவரை நீ சிலுவையை சுமக்கிற மாதிரி நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ என்ன செய்ய, அழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யலை. அவர் மெய்யாகவே பாடுபட்டார், மெய்யாகவே பாடுபட்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். அவர் அடி, பயங்கர அடி, வலிகள், வேதனைகள், சிலுவை, பாரமான சிலுவை, இதெல்லாம் நியாயமாக சுமந்து செல்லும்படி தன்னுடைய குமாரனையும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கைவிட்டார். குமாரனை என்ன செஞ்சார்? கைவிட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறாரு. நியாயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் நியாயத்தை பார்க்க பழக வேண்டும். என்னத்தை பார்க்க பழகணும்? நியாயத்தை பார்க்க பழகணும். நியாயமாக ஒரு கிறிஸ்தவன் காலை எழுந்தோட என்ன செய்யணும்? செல்ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கணும், அப்புறம் யூடியூப்பில் போய் ரீல்ஸ் பார்க்கணும். இதானே நியாயம்? ஒரு கிறிஸ்தவன் அதானே செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அதுதானே நியாயம். அப்போ நம்ம நியாயத்தை பார்க்குறோமா, செல்ஃபோனை பார்க்குறோமா? நியாயத்தை பார்க்குறோமா, செல்ஃபோனை பார்க்குறோமா? பார்த்தீங்களா? அப்போ நியாயத்தை பார்க்க தவறும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் தாண்டவம் ஆடுகிறது. நியாயத்தை பார்க்க தவறும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாண்டவம் ஆடுது? அநியாயம். ஏங்க அநியாயம் செய்கிறோம்? நியாயத்தை பார்க்கலைங்க. நியாயத்தை பார்த்தா நமக்குள்ள அந்த நியாயத்தை குறித்த புத்தி உருவாகும். நியாயத்தை பார்த்தா நமக்குள்ள நியாயத்தை குறித்த புத்தி உருவாகும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நியாயம்னா என்ன தெரியுமா? 10 கட்டளைகள். நல்ல கவனமாக கேளுங்க. நியாயம்னா என்னது? 10 கட்டளைகள். மோசே போய் என்ன செஞ்சிடாரு? சீனாய் மலையில் போய் எழுதி வாங்கிட்டு வந்தார். பார்த்தீங்களா? அந்த 10 கட்டளைகள் தான் நியாயம். அந்த 10 கட்டளைகளை கைகொள்றதுக்கு தான் 614 சட்டங்கள். எத்தனை சட்டங்கள்? 614 சட்டங்களை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு தேவன் எதுக்காக திரும்ப கொடுத்தாரு? அந்த 614 சட்டங்களும் ஓவரால் இந்த 10 கட்டளைக்குள்ள வருது. தேவனாய கர்த்தர் நானே, என்னை இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை சேவிக்க வேண்டாம், அவைகளை உருவாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது, வீணிலே வழங்கினால் கர்த்தர் உன்னை தண்டிப்பார். ஓய்வு நாளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக ஆசரிக்க, பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படியே சொல்லிட்டே வரும். போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு சொல்லாதிருப்பாயாக, எச்சியாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகள். இதை புதிய ஏற்பாடில் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம ஒன்று தப்பான விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது 9 தப்பான விஷயமாக மாற்றுவோம். ஆனால் 10 நல்ல விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதில் என்ன செய்ய மாட்டோம்? 4 விஷயத்த கூட நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டோம். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை ரொம்ப குழப்ப வேண்டாம், அந்த 10 2ஆக சுருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? 10 2ஆக சுருக்கிடு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுக்கு இணையாக இருக்கிற 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் நியாயம்.
இதுதான் என்னது? நியாயம். இந்த நியாயத்தை நாம் பார்க்க தவறுகிறோம். இந்த நியாயத்தை பார்க்க என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். ஒரு சில வேத வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா வாசிக்க கேளுங்க. லேவியராகமம் 19:15. லேவியராகமம் 19:15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாது சிறுவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவருடைய முகத்துக்கு அஞ்சாமலும். நியாயம்னு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டவங்களை அவங்களெல்லாம் என்னது? சிறுமையானவர்கள். சிறுமையானவர்கள் சிறுவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? மோதாட்சணியம். நியாயத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது? மோதாட்சணியம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆடம்பரமாக பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ஜட்ஜுக்கே என்ன செய்யக்கூடாது? நியாயம்னு வந்துட்டாலும் ஜட்ஜுக்கும் நியாயம்தான், கலெக்டருக்கும் நியாயம் நியாயம்தான், அம்மாவுக்கும் நியாயம் வந்துருச்சுன்னா நியாயம்தான், அப்பாவுக்கும் நியாயம் வந்துருச்சுன்னா என்னது? நியாயம்தான். வீட்டுக்காருக்கு நியாயம் வந்தாலும் நியாயம்தான். ஆனால் பெரியவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சின்னவங்களுக்கு தான் மோதாட்சணை செய்யக்கூடாது. பெரியவங்களுக்கு அசனத்தை வாசிமா ஐயா நீ வேற. பெரியவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அஞ்சாமல். பெரியவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படுறது. பெரியவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அநியாயத்துக்கு ஐயோ சார் வந்தால் அடிச்சுடுவார், ஐயோ ஆஃபீஸர் வந்தால் கேள்வி கேட்பார், அதனால் அவர் தப்பு செய்ய சொல்லியிருக்கிறார், நம்ம தப்பு செய்யலாம். நோ. கலெக்டர் சகாயம்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்காக நிற்கிற மனுஷன். எதுக்காக நிற்கிற மனுஷன்? யார் என்ன சொன்னாலும் சரி, இது செய்ய சட்டத்தில் இடம் இருக்குன்னா செய்வார், இல்லைன்னா அவர் கோடி கொடுத்தாலும் சரி விலைக்கு வாங்க முடியாது, என்ன பண்ணாலும் அந்த ஆளை அசைக்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சிறுமையானவர்களுக்கு முகதாட்சணியம். பாவம் எங்கே நியாயத்தில் போய் நம்ம என்ன பார்க்கக்கூடாது? பாவம் பார்த்தா நீ நாசமாக போக வேண்டியது தான். அதே நேரத்தில் பெரிய ஆள் வந்துட்டார், அவருக்கு வந்து 7 வீடு இருக்குது, 4 மாடி இருக்குது, அவருக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, அவர் கண்ணை சச்சா வந்து அது இது அதெல்லாம் கிடையாது. நியாயம்னு வந்துட்டாலே நியாயத்தை தான் பார்க்க வேண்டும். வேதவசனம் தெளிவாக சொல்லு. பழைய ஏற்பாட்டிலையும் அதுதான், புதிய ஏற்பாட்டிலையும் அதுதான். ஆனால் இதுக்குள்ளே சில நுணுக்கங்களை தேவன் வைத்திருக்கிறார், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 25:17. லேவியராகமம் 25:17. உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளின்படி நீ செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்படிங்களா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, ஆனால் கர்த்தருக்கு பயந்து நியாயத்தை செய்யணும். அல்லேலூயா. நியாயம்னு வந்துருச்சுன்னா மனுஷனை பார்க்கக்கூடாது, யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பாருங்க. இதை செஞ்சால் தேசத்தில் சுகமாய் குடியிருப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த தேசத்தில் நம்ம சுகமாக இருக்கிறோமா? சுகம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? நியாயம் வேணும். நியாயமோ ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடணும்? 3 வேளை சாப்பிட்டா ஆரோக்கியமாக சுகமாக இருக்கலாம். நீ 12 வேளை சாப்பிட்டா அநியாயம். அது எவ்வளோ பெரிய அநியாயம். அது நம்ம உடம்பு எவ்வளோ செரிக்குமோ அவ்வளோதான் நம்ம அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்றது, பானிபூரியை வாங்கி சாப்பிட்றது, வடையை வாங்கி திங்கிறது, பஜ்ஜியை வாங்கி திங்கிறது, இங்கே வீட்டில் வேறு வந்து என்ன செய்கிறது, நல்லா முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றது, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது. அப்படி செஞ்சால் என்ன ஆகும் உடம்பு? அதுதான் அநியாயம், நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய அநியாயம். கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். அதனால தான் வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நமக்கு சுகம் வேணும் அப்படின்னா, சுகம்னா என்னது? சரீர சுகம் மாத்திரம் இல்லை, மனசுக்கு சமாதானம், நிம்மதி, இதெல்லாம் வேணும்னா நியாயம் வேண்டிதான் இருக்கிறது. நியாயம் ரொம்ப அவசியம். அது அப்போ நியாயம் ரொம்ப அவசியம்னா மனுஷனை பார்க்கக்கூடாது, பட்டங்களை பார்க்கக்கூடாது, பதவிகளை பார்க்கக்கூடாது, பரிதானங்களை பார்க்கக்கூடாது, இச்சைகளை பார்க்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் பார்த்து கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்பட
வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21:15. நியாயத்தை குறித்த மிக முக்கியமான ஒரு வசனம் அது. எடுத்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 21:15. நியாய தீர்ப்பு வந்து நீதிமானுக்கு சந்தோஷமா, ஆனா அக்கிரமக்காரருக்கு என்னவா இருக்குதா? அழிவு. நியாயம் அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா நீதிமானா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க எல்லாமே நீதிமானா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாமே ஒழுங்கா இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது, அவன் தான் நீதிமான். அக்கிரமக்காரன் என்ன தெரியுமா? எல்லாமே அக்கிரமமா இருக்குது. அதுலேயும் அந்த அக்கிரமம் என்பது அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை குறிக்குது. அக்கிரமம் என்பது எதை குறிக்குது? இருதயத்தின் நினைவு. அங்கே நீங்கள் ஆதியாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், 6வது அதிகாரம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவுகள்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. அவன் இருதயத்தின் நினைவுகள்லாம் நித்தமும் எப்படி இருந்துச்சான்? பொல்லாதது, அக்கிரம நினைவுகள். அந்த இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் என்ன தெரியுமா செஞ்சுக்குவான்? நான் இப்படி செஞ்சு கவுத்துருவேன், அப்படி செஞ்சு கவுத்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் அதை கிழிச்சிருவேன், நான் ஜட்ஜிக்கே அதை செஞ்சிருவேன், எனக்கு அவரை தெரியும், எனக்கு கலெக்டரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் எப்படியும் செஞ்சிருவேன், சாதிச்சிருவேன். அது எல்லாமே அக்கிரமக்காரர்களுக்கு கடைசியில் எங்கே தான் போய் முடியும்? அழிவில் தான் போய் முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நியாயம் என்ன, அதில் நீதி என்ன, அதில் ஒழுக்கம் என்ன, அதில் வந்து நல்ல சாட்சியாக இருக்கிறது என்ன செய்யலாம், இவைகளை யோசித்து தேவனுக்கு முன்பாக செய்யும்போது அவங்களுக்கு பேர் தான் என்னது? நீதிமான்கள். அவங்களுக்கு பேர் தான் என்னது? நீதிமான்கள். அப்போ அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு என்னவா இருக்குதா? சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்? நான் நியாயம் அவங்க பக்கம் நிற்கும், நீதிமான்கள் பக்கம் என்ன நிற்கும்? நியாயம் நிற்கும். இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நம்ம நியாயத்து பக்கம் நின்னோன்னு வைங்களேன், நியாயம் நம்ம பக்கம் நிற்கும். நம்ம பிரச்சனைல வந்து நியாயத்தை விட்டுட்டு மனுஷங்க பக்கம் போனோன்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், நியாயம் நமக்கு விரோதமாக எழும்பும். ஏன்? ஏன்? அவருடைய வழிகளெல்லாம் நியாயம், அவருடைய வழிகள்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் பீலையாமுக்கு எதிராக வழியில் வந்து நின்னார், தெரியுமா உங்களுக்கு? பீலையாமுக்கு முன்னால் என்ன செஞ்சார்? வழியில் எழுத்து வந்து நின்னார். அப்போ நம்ம அநியாயம் செய்யும்போது நியாயமாக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு எழுத்து வந்து நிற்பார். யோசிச்சு பாருங்க. அப்போ நியாயம் செய்யும்போது அதே தேவன் நம்ம கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நியாயத்தை செய்ய வேண்டிய நாம மனிதர்களையோ பட்டங்களையோ பதவிகளையோ சூழ்நிலைகளையோ சந்தர்ப்பங்களையோ நோக்கி நியாயத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா தேவன் நமக்கு எதிராக வருவார். அக்கிரமக்காரருக்கு ஏன் அழிவு தெரியுமா? தேவன் எதிராக வருகிறார் அக்கிரமக்காரர்களுக்கு. அக்கிரமக்காரர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிராக வந்து நிற்கிறார். இப்போ உருவின பட்டயத்தோடு வருவார். எப்படி வருவார்? உருவின பட்டயத்தோடு வருவார். ஆனால் நீதிமான்களுக்கோ அவங்களுடைய வம்சங்களுக்கோ தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னா, கூட இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பு என்னவா இருக்கும்? சந்தோஷம். ஏன்? நீதிமான் நியாயத்தை பார்க்குறான். எவ்வளோ வேணும் நியாயக்காடு இல்லாத தெய்வத்தை பார்க்குறான். நீதிமான் தேவனுடைய வழியை பார்க்குறான். நியாயத்தை பார்க்குறான்னா எதை பார்க்குறான்? தேவனுடைய வழியை பார்க்குறான். தேவன் இதில் என்ன ரூட்ஸ் வச்சுருக்கிறாரு, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது, நான் இதில் நியாயமாக என்ன செய்யணும், அதுதான் நியாயக்கேடில்லாத தேவன் வைத்திருக்கிற வழியாக இருக்கிறது. உங்களுடைய எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நியாயத்து கூட இருங்க. அல்லேலூயா. அதில் வேதம் என்ன சொல்லுது? அதில் வேதம் என்ன சொல்லுது? இப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை, நல்லா சுத்திகரிப்படுத்திட்டு ஆண்டவர் நல்லா துதிச்சுட்டு பைபிள் எடுத்து இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம யார்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். அதை கொஞ்சம் யோசித்து ஆவியானவர் கேட்டிங்கன்னா ஆவியான அதை ரிவீல் பண்ணுவார், வெளிப்பாடு கொடுப்பார். அப்போ நீங்கள் அதைப்படி செஞ்சுருந்தீங்கன்னா இன்னும் அதில் நிலைத்திருக்க கிருபை கேளுங்க. அதன்படி செய்யலைன்னா உடனே முழங்கால் பண்ணிட்டு மோங்குப்புற இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அந்த நியாயத்தை செய்ய பழகுங்க. அந்த நியாயம் பக்கம் வந்து நில்லுங்க, தேவன் உங்கள் பக்கம் வந்து நிற்பார். நியாயத்தை விட்டுட்டு மனுஷங்களை
எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும், அவங்க சொல்கிறது தான் அநியாயமாக இருந்தாலும் அதுதான் நியாயம்னு சாதித்தோம், தேவன் நமக்கு விரோதமாக வருவார். உருவின பட்டயத்தோடு வருவார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. அந்த காரியங்கள் நம்ம என்ன செய்யப்படக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்போனா நான் என்ன தாங்க செய்யணும்? பிரசங்கி 8:5 எடுத்து வாசிங்க. பிரசங்கி 8:5. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தை நியாயத்தையும் அறியும். பார்த்தீங்களா? ஞானியின் இருதயம். யாரோட இருதயம்? ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான சத்தியம் பாருங்க. நம்ம இருதயத்தில் அக்கிரமம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அழியும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் நியாயம் இருந்துச்சுன்னா தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரா? நியாயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. இருதயத்தில் நியாயம் இருக்கணுங்க. இருதயத்தில் நியாயம் இருக்கணும். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக மாறணும் தெரியுமா? ஞானியின் இருதயமாக மாற வேண்டும். அது என்னங்க ஞானியின் இருதயம்? அது எந்த கடையிலங்க கிடைக்கும்? ஒரு கிலோ மங்கலில் கிடைக்குன்னா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். அது எங்கேயும் கிடைக்காதுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எடுத்து எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். ஒரு வசனம் கூட வாசிங்களேன். சங்கீதம் 37:31 எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 37:31 வாசிப்போமா? சங்கீதம் 37:31. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் தகுவதில்லை. பார்த்தீங்களா? அதான் அந்த ஞானியின் இருதயம்ங்கிறது. எனக்கு ஞானியின் இருதயம் வேண்டுங்க. நான் என்னங்க செய்யணும்? டெய்லியும் ஒரு 1/2 hour 1 hour வேதத்தை எடுத்து வாசிங்க. நல்ல சுத்திகரிப்பு எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் ஞானியின் இருதயமாக மாறும். உங்கள் இருதயம் எப்படி விட்ட இருதயமாக மாறணும்? ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறிகிறது. அதுங்களேன், நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சி போச்சு. அந்த தாலி இது பானை தான். ஏங்க? ஏன்னா வெண்ணெய் திரண்டு வருதுங்கிற அந்த நேரம் அவனுக்கு தெரியல. அவன் என்ன செஞ்சுட்டான்? இன்னும் கொஞ்சம் திரண்டு ஓங்கி அடித்தான், தாலி உடஞ்சிடுச்சு. அவ்வளோதான். புரியுதா அவனுக்கு? வெண்ணெய் அதாவது காலத்தை அறிகிறது. இப்போ எனக்கு ஆசீர்வாதமான காலம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமான காரியங்களை தான் செய்யணும். இது அணுக்கிற காலம், இன்றே ரட்சணித்தின் நாட்கள். இப்போ நாம் நியாயமாக தேவனை தான் தேடணும், தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும், தேவனுக்காக தான் வாழணும். ஆனால் இந்த காலத்தை அறியாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போ போய் உட்காந்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போய் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருப்பான். எப்படி இருக்கும்? விளங்குமா? விளங்கவே விளங்காது. 2 மணி நேரம் சபைக்கு வந்து உட்காரணும் அப்படின்னா அங்கே போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறது? வேலை பார்த்துட்டு இருக்குது. ஆண்டவர் 7 நாள் கொடுக்குறாரு, 24 மணி நேரம் கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு. வேலை பார்க்குறது நீ 6 நாள் பார்த்துக்கோங்கிறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகனு 10 கட்டளைன்னு சொன்னவர் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை வந்து பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமே ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்க கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இது பழைய ஏற்பாடாக இருந்தால் என்ன இருக்குது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தானா, விறகு பொறுக்கிட்டு இருந்தானா ஓய்வு நாளில். மோசேட்ட வந்து கேட்குறாங்க எல்லாரும் பிடிச்சிட்டு வந்து, இவனை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. கர்த்தர் உத்தரவு போட்டு சொன்ன உடனே அவனை எல்லாரும் கல்லால் அடித்து கொண்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் நியாயம் என்ன செய்யுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயம் வந்து உடனே கொள்ளுது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் நின்று கொள்ளுது. யோசிச்சு பாருங்க. அப்போ நியாயத்தின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நியாயம் என்னதுங்க? பழைய ஏற்பாட்டில் நியாயம் நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் நியாயம் என்னது? கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நியாயம் என்னது? கிறிஸ்துவின் பிரமாணம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மீகா 6:8 எடுத்து வாசிங்க. மீகா 6:8. மீகா 1079 பக்கத்தில் இருக்கு பாருங்க. மீகா 6:8.
மனுஷனே ம் நம்மை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், ம் இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறாரு. கர்த்தர் நம்ம கிட்ட வேற எண்ணத்தை கேட்கிறாரா? அது ஒரு காரியம், அது தனி ஒரு டீச்சிங்காக போயிடும். நான் இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆண்டவர் எடுத்தோடனே நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? என்ன கேட்குறாரு? மகனே உன் இருதயத்தை எனக்கு தாங்குறாரு. ஆண்டவர் சில காரியங்கள் நம்மகிட்ட கேட்குறாரு. அது ஒரு 7 காரியங்கள், அது அப்புறமா பார்ப்போம். அதில் ஒன்று தான் உன் இருதயம். ஆனால் இங்கே கேட்குறாரு பாருங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரு. நன்மைனா என்னதுங்க? நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம் செய்யாமல் போனால் என்ன செய்யுமா? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷனே நன்மை செய். நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் வாசிச்சு பாருங்கள். லேவியராகமோ என்ன ஆகுமோ யாத்திராகமத்தெல்லாம், உன் சத்ருவோட மாடு கீழே விழுந்து கிடந்தா நீ அதை பார்த்துட்டு போகாத, அதை தூக்கி விடு அப்படிங்கிறாரு. உன் என்னோட சத்ருவோட மிருகச்சி வேண்டாம், அவன் அடிபட்டுருச்சுல, அது அப்படியே கிடக்கட்டும், அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நீ போன அப்படின்னா தேவன் உனக்கும் அப்படி செய்வார் அப்படிங்கிறார். நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, நியாயத்தை செய்து. எதை செய்யணுமா? நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகிக்கணுமா. இதுதான் புதிய ஏற்பாடு. இது தீர்க்க தரிசன வசனம், பழைய ஏற்பாடில் எழுதப்பட்டிருந்தாலும் இதுதான் புதிய ஏற்பாடு. நியாயத்தை செஞ்சு அங்கே இரக்கத்தை நீங்கள் சிநேகிக்கல அப்படின்னா அது என்னவா திரும்ப மாறும்? அது சுயநீதியாக மாறும். என்னவா மாறும்? சுயநீதி. ரொம்ப மைனூட்டான சப்ஜெக்ட் இது. உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் பசியோடு வராங்க இயேசு கிறிஸ்து கூட. அப்போ என்ன செய்கிறாங்க? வயல் வழியாக போகும்போது கதிர்களை எடுத்து இவங்க என்ன செய்யறாங்க? நிமிட்டி புசிக்கிறாங்க. அப்போ கூட இருந்த அவங்க என்ன, மற்ற பரிசேயர்கள் இவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? உங்களுடைய சீசர்கள் கை கழுவாமல் புசிக்கிறார்கள். இது என்னது? நியாயத்தை சொல்கிறானா? என்ன செய்கிறானா? ஆனால் குற்றப்படுத்துகிறான். நியாயத்தை சொன்னால் குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? சுயநீதி. அதுக்கு பேர் தான் என்னது? சுயநீதி. ஆனால் தேவன் என்ன சொல்லுமா சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறாரு? நீ வேதத்தை வாசிக்கலையா? தாவீது பசியாக இருக்கும்போது தேவ சமூகத்தை அப்பத்தப்ப எடுத்து புசிச்சான்ல. அப்போ இயேசு அங்கே என்னத்தை கொண்டு வர்றாருன்னா இரக்கத்தை கொண்டு வருகிறார். இயேசு இரக்கத்தை கொண்டு வருகிறார். நாமும் கூட நம்மோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் குற்றங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நியாயத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இரக்கம் செய்யணும். நியாயத்தை காண்பித்து கொடுத்து என்ன செய்யணும்? இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கத்தை செஞ்சு இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? மனத்தாழ்மையாக நடக்கணும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கணும். இதுதான் புதிய ஏற்பாடு. இதுதான் புதிய ஏற்பாடு. அவன் பாருங்க, எருசலேம்லேருந்து எரிகோக்கு போகிறான். ஒருத்தன் எங்கேருந்து எங்கே போகிறான்? எருசலேம்லேருந்து எரிகோக்கு போகிறான். அதுவே தப்பு. எருசலேம்லேருந்து எங்கே போகக்கூடாது? எரிகோக்கு போகக்கூடாது. அது தப்பு. நியாயப்படி பார்த்தா அவன் பார்த்திங்கன்னா கல்லர் கையில் அகப்பட்டது, கல்லர் அவனை அடித்தது, வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சுது, இதெல்லாம் அவனுக்கு வேணும் தான். அவனுக்கு வேணும் தான். ஆனால் நல்ல சமாரியன் என்ன தெரியுமா செஞ்சார்? அவன் மேலே இறக்கம் வச்சார். இல்லையா? இதுதான் தேவ நீதியாக இருக்குது. இதுதான் தேவ நியாயமாக இருக்குது. ஆமாம், சமாரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஜூஸ்லேயே கலப்பினத்தை சேர்ந்தவங்க. அவங்கள நல்லா அந்த பாரம்பரிய யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா புறக்கணிப்பாங்க. அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள 2ஆம் பட்சமாக தான் வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சமாரியன் இந்த லேவியனுக்கு இல்லாத, ஆசாரியனுக்கு இல்லாத அக்கறை. அது யாரை குறிக்க தெரியுமா? பழைய ஏற்பாடில் நியாயம் இருந்துச்சு, ஆனால் அது சுயநீதியாக இருந்துச்சு. ஆனால் நல்ல சமாரியன்கிறது யார் திரும்ப குறிக்குது? இயேசுவை குறிக்கிறது. நியாயத்தோடு இரக்கத்தை வைக்கிறாரு. இயேசு நியாயத்தோடு என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு? அவர் என்ன பூசி ஆயத்தை கட்டி சத்தரை தான் கையில் கொண்டு வந்து கொடுத்து, அப்பா இவன் பாவம்ப்பா தெரியாமல் எங்கேருந்து எங்கே போயிட்டான்? எருசலேம்லேருந்து எரிகோக்கு போகிறான்ப்பா, இது ரொம்ப அநியாயம்ப்பா, ஆனாலும் பரவாயில்லப்பா அவன் பொழைச்சிக்கிட்டோம், ஆனாலும் பரவாயில்லப்பா அவன்
பொழைச்சிக்கட்டும். ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் புதிய ஏற்பாட்டு நீதியாக இருக்கிறது. இதுதான் தேவ நீதி. இதுக்கு பேர் தான் என்னது? தேவ நீதி. நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு அநியாயம் இழைத்தாலும் அவர்களுக்கு நியாயத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நியாயத்தை செய்து அவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். இதாங்க புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த சத்தியத்தை இப்படித்தான் நாம் நிறைவேற்ற முடியும். அந்த சத்தியத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும்? இப்படித்தான் நிறைவேற்ற முடியும். இரண்டாவது ஒரு வேத வசனத்தை வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 37:30 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் எப்படி தெரியுமா இருக்கும்? ஞானியின் இருதயம் நியாயத்தை அறிந்திருக்கும். முதலாவது பார்த்தோம், இருதயம் என்ன செய்யணும்? நியாயத்தை அறிந்திருக்க வேண்டும். இப்போ நீதிமானுடைய நாவு என்ன செய்தான்? நியாயத்தை பேசும். நியாயத்தை பேசணும், இல்லைன்னா மறந்துடுவோம். நியாயத்தை என்ன செய்வோம்? மறந்துடுவோம். அதுக்காகத்தான் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் ஸ்டடி வைக்கிறோம், வாரத்துக்கு ஒரு தடவை என்ன வைக்கிறோம்? ஆராதனை வைக்கிறோம். நியாயத்தை பேசணும். நியாயம் என்பது தேவனுடைய வார்த்தை தான். நீதிமானுடைய வாய் நியாயத்தை பேசும். பாருங்க, இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. மல்கியா எடுத்துக்கோங்க. மல்கியா 2:6 எடுத்து வாசிங்களேன். மல்கியா 2:6. மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகளில் என்ன காணப்படலையா? அநியாயம் காணப்படவில்லை. அல்லேலூயா. சத்திய வேதம் எங்க இருக்கணும்? நீதிமானுடைய வாய் நியாயத்தை பேசும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்துச்சான். சத்திய வேதம் எப்படி இருந்துச்சான்? நம்ம உடனே வடைய காக்கா கவிட்டு முடிச்சுலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. பைபிள் அப்படியே வாயில் கவிட்டே அலையணும் அப்படி நினச்சி கற்பனை பண்ணிக்காதீங்க, அது தப்பு. வசனத்தை வாயிலிருந்து அறிக்கை செய்யணும், வசனத்தை வாயிலிருந்து பேசணும், வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை துதிக்கணுங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை துதிக்கணும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் 2 கொரிந்தியர் 6 கடைசி வசனத்தில் எழுதுறார் பவுல். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் வசனம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரமாணமும் வசனம், சத்தியம் வசனம். அதெல்லாம் எடுத்து நம்ம வாயில் சொல்லணும், பேசணும். அவர் என்ன சொல்கிறாரு? அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. நீதிமானுடைய நாவு நியாயத்தை பேசும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 106:3 எடுத்து வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 106:3. நியாயத்தை கைகொள்ள வேண்டும், எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எக்காலத்திலும் நீதியை நான் செய்யணுங்க, அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? எக்காலத்தில் எனக்கு நியாயத்தை செய்யணுங்க, அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? பாப்போமா, அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள போவோமா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:4-5-6. சங்கீதம் 37:4-5-6. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். முதல் கண்டிஷன் அதுதான். ஏங்க? ஏன்னா அவருடைய வழிதான் நியாயமானது, அவர் தான் நியாயக்கேடுலாத தேவன். இப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு குருசியலான பாதையில் நடத்தினா கூட ஆண்டவரிடத்துல எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆபகுக் சொல்றான் பாருங்க, அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அதுதான் கர்த்தரிடத்துல என்ன இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நெருப்பு சூளையில போடுறதுக்கு என்ன சொன்னாங்க? விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரே ஆராதிப்போம். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். 2வது, இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாராம்? அவர் அருள் செய்வாராம். 3வது வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தனா என்ன அர்த்தம்? உன் வழியை நியாயத்துக்கு ஒப்புவி. ஏன் தெரியுமா? அவருடைய வழிகள் நியாயம். அவருடைய வழிகள் என்னது? நியாயம். நீ உன் வழியை நியாயத்துக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்?
பணம் கொடுக்குற ஃபைனான்சியர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், எய்த்த வீட்டுக்காரங்க மேலே நம்பிக்கையாக இருக்கணும், உதவி செய்கிறவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கணும், ஓடியாடுறாங்களா அவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவங்களெல்லாம் நம்ம நம்மனு தான், ஆனால் அவங்களே நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, இப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6வது வசனம் வாசிங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த வசனம் அதை விட்டுட்டோம் பாருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நியாயத்தை அவர் தான் வாய்க்க செய்வார். அதுதான் காரியம். இப்போ சொல்றாரு பாருங்க, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆக்குவேங்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி நியாயம் வெளிச்சமா பட்ட பகல்னா என்னது? பட்ட பகல்னா சூரியன் உச்சி வேலையில் இருக்கும். காலை வேலையில் பாருங்க அப்படியே மந்தமாக இருக்கும் சூரியன். ஆனால் உச்சி பட்ட பகல்ங்கிறது என்னது? உச்சி வேலை. இதை தான் மல்கியா சொல்கிறாரு, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்முடைய நீதி நியாயம் வெளிச்சத்தை போல பட்ட போல மாறணும் அப்படின்னா நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அவரிடத்துல நாம் வேண்டுதல் செய்யணும். நம்ம வழியை அவருக்கு ஒப்புவிக்கணும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். இதை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நீதி பட்ட பகலை போல இருக்கும். நம்முடைய நீதி வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய நியாயம் பட்ட பகலை போல இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு ஜெபிக்க இருக்கிறோம். ஆபிரகாம் நமக்கு எவ்வளோ பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறாரு. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 18:19. தேவன் ஆபிரகாமை இப்படி நம்பினாருங்க. உங்களையும் என்னையும் தேவன் இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. எடுத்து வாசிப்போமா? அவன் தன் பிள்ளைகளுக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். பார்த்தீங்களா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம்னா இதான் அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம்னா எது? இதான். என்ன தெரியுமா சொல்லுவானா அவன் பிள்ளைகளுக்கு? தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆபிரகாம் எப்படி சொல்லுவானா? நீதியை செய்யுங்கப்பா, நியாயத்தை செய்யுங்கப்பா, கர்த்தருடைய வழியை என்ன செய்யணும்? காத்துக்கோங்கப்பா. இதை என்ன செய்வானா? கட்டளையிடுவானா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி நீயும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்துக்கொள்வீன்னு கட்டளையிடுவேன் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அந்த கிருபாசன வேலையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நியாயத்தை செய்து இரக்கத்தை காண்பித்து மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற கர்த்தர் உன்னிடத்துல என்னத்தை கேட்குறாரு? நியாயம்னு வந்துருச்சு அப்படின்னா அங்கே அப்பா அம்மா தம்பி தங்கச்சி காசு பணம் பட்டம் பதவி அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஓரங்கட்டணும். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத எவ்வளவு மோசமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் நியாயத்தின் பக்கம் நின்னோமானால் தேவன் நம் பக்கம் நிற்பார். நாம் நியாயத்தை விட்டுட்டு எனக்கு அவங்க சொல்கிறது தான் அநியாயமாக இருந்தாலும் அதுதான் நியாயம்னு போனோம் அப்படின்னா தேவன் நமக்கு விரோதமாக நிற்பார். தேவன் நமக்கு விரோதமாக நின்னா நம்ம இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எதுவுமே செய்ய முடியாது. வேத வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். உன் வழியை அவருக்கு ஒப்புவி, நியாயத்துக்கு ஒப்புவி, உன் வழியை நியாயத்துக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் கரத்தை தட்டி ஆண்டவரே செய்